வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தலைப்புனா, நம்ம இன்றைக்கி சாத்துக்குடி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாத்துக்குடி மரம் 2 பக்கெட்டில் வச்சுருக்கிறேன். 2 பக்கெட்டும் 50 லிட்டர் பக்கெட்டு. இது கொஞ்சம் பெரிய மரம், 1.5 வருஷத்து மரம். இது ரெண்டுமே 2 நர்சரியில் வாங்கியிருக்கேன். 2 வெரைட்டியாக வாங்கினேன். ஆனால் இது 2 வெரைட்டியாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஒன்று காய்ச்சிருச்சு, ஒன்று காய்க்கலை. இந்த பழச்செடி ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் நம்ம எங்கே வேணால் கடையில் வாங்கினா அதனோட டேஸ்ட்டுக்கும் நம்ம வீட்டில் செடி வளர்த்தோன்னா அதிலேருந்து வர டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். கடையில் ஒரு பழம் நம்ம செடியிலேருந்து பறித்து சாப்பிட்டாலும் அந்த ஒரு பழத்துக்கு உண்டான டேஸ்ட்டு அதனோட டேஸ்ட்டே வேறையாக தான் இருக்கும். அதனால் நான் ஆசைப்பட்டு பழச்செடியை வாங்கி மாடியில் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடியில் வாங்கி வச்சுருக்கேன். மாடியில் வளர்க்குறது ஒரு சாதனை தாங்க. அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்ம தரையில் வச்சோம்னா நம்ம ஒரு தடவை உரம் போட்டு ஒரு தடவை இது பண்ணி இதுனாலே அதுவாக காய்ச்சிரும். தரையில் காய்க்கிறதுக்கும் மாடியில் காய்க்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தரையில் காய்ச்சிச்சின்னா செடி ஃபுல்லாக காயாக இருக்கும், குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். நம்ம மாடியில் வைக்கும்போது நம்மளுக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் தரமாக கிடைக்கும். நம்ம குவான்டிட்டி கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறதுனால தான் நம்ம மாடியில் பழச்செடியை வாங்கி வச்சுருக்கோம். இந்த பழச்செடி என்ன உரம் கொடுப்பேன், எப்படியெல்லாம் தண்ணி ஊற்றுவேன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன உரம் கொடுப்போம் அப்படின்னா, வீட்டில் அரிசி கழுவுன தண்ணி, காய்கறி நறுக்கின தண்ணி, அதுக்கப்புறம் காய்கறியை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கூழாக்கி அந்த தண்ணி, இப்படி தான் கொடுக்குறேன். அது எப்போமாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா, 3 வாரத்துக்கு ஒருக்கா, அப்படி மாதத்தில் ஒரு தடவை அப்படி கொண்டு ஊற்றுவேன். அது இல்லாமல் வெறும் தண்ணி தான் கொடுக்குறேன். வைக்கும்போது இதுக்கு உரங்கள்லாம் போட்டு இந்த மண்ணில் வச்சது தான். செடி நடும்போது இதுக்குன்னு மண்கலவை நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மண்கலவை 1:1:1 அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண மண்கலவை தான் இது. ஒரு தடவை பண்ண மண்கலவையில் தான் இது செடி இருக்குது. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் அதுக்கு உரம் போடலை. இந்த ஆடி மாதம் இதுக்கான உரங்கள்லாம் போடணும்னு இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் போட்டு விடணும் இதுக்கு.